ஹாய். நொச்சிக்குளம் என்ற ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு கொலை சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கு என்னன்னு பார்க்க போகிறோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற நொச்சிக்குளம் என்ற கிராமத்தில் வாழ்கிறவர் தான் அன்பு. அன்புக்கு பெற்றோர்கள் கிடையாது. தன்னோட அக்கா கிட்டையும் பாட்டியும் அரவணைப்பில் தான் வளர்ந்து இருந்தார். அவர் ஒரு தினக்கூலி, அதாவது விவசாய கூலிக்கு போயிட்டவர். அந்த மாதிரி தான் இந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை 2 நாளுக்கு முன்னாடி தன்னோட கூலி வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அவர் கலையரங்கம், அதான் அந்த ஊரில் இருக்க கலையரங்கத்தில் தான் எப்பயுமே படுப்பார். கலையரங்கம்ன்றது என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். நார்மலாக அந்த ஊரில் ஏதாவது விசேஷங்கள் நடந்தால், ஒரு திருவிழா ஏதாவது நடந்தால், தெருக்கூத்து இந்த மாதிரி நடக்கிற இடம் தான் கலையரங்கம். அந்த இடத்துல தான் போய் படுப்பார். ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை போய் சாப்பிட்டுட்டு அவர் கொஞ்சம் சரக்கடிக்கிற பழக்கம் இருக்க பொழுது தண்ணியை சாப்பிட்டு போய் படுத்துட்டாரு. மறுநாள் காத்தால அந்த சைடு நடந்து போனவங்கலாம் பார்க்கும்போது அன்பு இன்னும் தூக்கத்துலேருந்து எழுந்திரிக்காமல் படுத்துன்னு இருக்காருன்னு நினச்சிட்டு எல்லாருமே பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. அவரை சுற்றி பயங்கர ரத்த வெள்ளத்தில் அவர் இருக்கார். இதை பார்த்த பொதுமக்கள்லாம் என்ன பண்ணாங்க, இமீடியட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு, அந்த கிராமத்து பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸுமே இமீடியட்டாக சம்பவம் நடந்த இடத்துக்கு பார்க்குறாங்க. லுங்கியில் சுற்றி இருக்கிற அன்பை பிரித்து பார்க்கும்போது அன்பு குத்துப்பட்டு பயங்கரமான ரத்த வெள்ளத்தில் பிணமாக கலக்கிறாரு. ஸோ அதை கைப்பற்றி அதை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக போலீஸ்காரங்க கிளம்பும்போது ஊர் மக்கள்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்கு நியாயம் கலக்கணும்ன்ற மாதிரி யார் கொலை பண்ணாங்க என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா ஊர் மக்களெல்லாம் சமாதானப்படுத்தி பாடியை திருநெல்வேலி கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் எடுத்து போய் சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு அவங்க விசாரணையை தொடர்றாங்க. அந்த விசாரணையை தொடர்ந்து கொண்டு இருக்கும்போது எந்த துப்புமே கிடைக்கல. திங்கட்கிழமை அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு கால் விசாரிக்கிறவங்க கிட்ட, இந்த மாதிரி ஒரு பையன் சரண்டர் ஆயிருக்கான், ஒரு 15 வயசு மதிக்கத்தக்க பையன் அன்போட கேஸில் சரண்டர் ஆயிருக்கான்ற மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டு அங்கே போய் விசாரணை நடத்துகிற ஆஃபீஸர்ஸ் அங்கே போய் பார்க்குறாங்க. அப்போது அந்த பையன் ஒத்துக்கிறான், தான் தான் கொலை பண்ணான்னு. 15 வயது மைனர் சிறுவன் சொல்கிறான், இந்த மாதிரி நான் கஞ்சா போதையில் கொலை பண்ணிட்டேன்னு சொல்கிறான். அதுக்கான காரணம் என்னன்னு அவன் சொல்கிறத பார்த்தீங்கன்னா, அன்புமே இந்த பையனுமே ஒரு நல்ல நட்பாக தான் இருந்திருக்காங்க. இந்த பையனுமே சரக்கடிப்பான் போல இருக்குது. அன்பும் இவனும் சேர்ந்து பல நாட்கள் தண்ணி அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அடிச்சுன்னு இருக்க சமயத்தில் ஒரு வாட்டி அன்புக்கும் இவனுக்கும் ஏதோ சண்டை நடந்திருக்கும் போது அன்பு ஏதோ இவர் திட்டிருப்பாரோ அடிச்சிருப்பாரோ ஏதோ நடந்திருக்கு. இதை காரணமாக வச்சுட்டு அவன் கருவினே இருந்திருக்கான். இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பார்க்கும்போது அன்பு படுத்திருக்கும் போது தண்ணி அடிச்சிருப்பான் போல இருக்கான். அவனுமே அடிச்சுட்டு கஞ்சா அடிச்சிருக்கான். கஞ்சா போதையில் அவனுக்கு வெறி இன்னும் மேலே போய் அன்பை தீர்த்து கட்டணுன்ற அளவுக்கு வெறி ஏறிடுச்சு அவனுக்கு. அந்த வெறியில் போயிட்டு படுத்து தூங்கி கொண்டு இருந்த அன்பை கத்தி எடுத்து குத்திட்டு இருக்கான். 2-3 வாட்டி குத்தி சாவடிச்சு தன்னோட அன்போட லுங்கியாலேயே மடித்து வச்சுட்டு வந்துட்டான். இப்படி தான் அவன் அவனோட தரப்பில் அவன் ஒத்துக்கொண்ட ரிப்போர்ட் இதுதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கஞ்சாங்கிறது ஒரு பயங்கரமான விஷயமா போச்சு. கஞ்சாவை அடிச்சுட்டு பல பேர் பல விஷயங்கள் செய்கிறாங்க. அதுவும் மைனர் பசங்க நிறைய பேர் இந்த விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க. இளைஞர்களுமே சிறுவர்களுமே ரொம்ப அடிமையாகி இந்த பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க. இதை நிறுத்த உடனடியாக கவர்மெண்ட் இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, பல இடத்துல சமீபமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் இதே மாதிரி தண்ணி அடிச்சுட்டு கஞ்சா அடிச்சுட்டு ரோட்டில் கத்தி எடுத்துட்டு ஓப்பனாக ரோட்டில் போனதாகட்டும், அங்கே ரோடு தொழில் செஞ்சு போயிட்டு அந்த சூப்பர்வைசரை போய் கத்தியால் வெட்டி மண்டை பின்னாடி கத்தியால் வெட்டி கொலை பண்ண சம்பவமே சமீபத்தில் திருநெல்வேலியில் தான் நடந்தது. ஸோ இதே மாதிரி போயிருந்ததுன்னா உலகம் எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. நம்ம இதை நிறுத்தினோம்னா அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுத்து இந்த கஞ்சா புழக்கத்தை கட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் இந்த மாதிரி மைனர் பசங்களாகட்டும் இளைஞர்களாகட்டும் ஒரு நல்ல வழியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி போய்க்கொண்டா நாடு எங்கே போய் எப்படி இன்னும் என்னென்ன அவலங்கள்லாம் பார்ப்போன்னு தெரியல. தேங்க்யூ.